காணாமல் போன அரசன். ஒரு பெரிய நாட்டை ஒரு இளம் அரசன் ஆட்சி செய்தான். அவன் தன்னோட தந்தை இருந்ததும் அப்புறமா அவரோட வாரிசா அரசன் பதவி அடைஞ்சான். அவன் ஒரு நாள் வேட்டையாடி மகிழ காட்டுக்கு தன்னோட பரிவாரங்களோட போனான். அப்படி போய் நிறைய மிருகங்களை வேட்டையாடினான். ரொம்ப சந்தோஷப்பட்ட அவன் தன்னோட பரிவாரங்களை விட்டு பிரித்து ரொம்ப தூரம் போயிட்டான். அப்பதான் தான் ரொம்ப தூரம் தனியாக வந்துட்டதையும் திரும்பி தன்னோட வந்த பரிவாரங்களையோ அரண்மனைக்கோ வழி தெரியலைங்கிறத உணர்ந்தான். அடடா, வேட்டையாடுற மும்முரத்தில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு வருத்தப்பட்டான். நேரம் ஆக ஆக அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப சோர்ந்து போன அவன் தன்னோட முயற்சியை கைவிட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்பதான் ஒரு வயசான வேட்டைக்காரன் அந்த பக்கமாக வந்தார். அவரை பார்த்ததுமே வேகமாக அவன்கிட்ட போன அரசன், ஐயா, நான் தான் இந்த நாட்டோட ராஜா. நான் என்னோட பரிவாரங்களை விட்டு பிரிஞ்சிட்டேன். எனக்கு திரும்பி போக வழியும் தெரியல, ரொம்ப உடல் சோர்வாகவும் இருக்குன்னு சொன்னான். அதை கேட்ட வேட்டைக்காரர் சிரிச்சாரு. நாட்டையே ஆட்சி செய்கிற உனக்கு உன்னை காப்பாற்றிக்க தெரியலையான்னு கேட்டார். அதுக்கு அந்த அரசன் சொன்னான், நான் என்னோட தந்தையோட மரணத்திற்கு பிறகு அரசனானேன். என்னால் சில விஷயங்களை சரிவர செய்ய முடியலை. அதுக்கான அனுபவம் இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னான். அதை கேட்ட வேட்டைக்காரர், ரொம்ப சோர்வாக இருக்கா உனக்கு, பசிக்குதான்னு கேட்டார். அதுக்கு அந்த இளம் அரசன் சொன்னான், வழி தேடி ரொம்ப தூரம் தவறான பாதையில் நடந்ததால் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான். அப்போ பசியை தீர்த்துக்கிட எந்த முயற்சியும் செய்யலையான்னு கேட்டார். அதுக்கு அந்த இளம் அரசன் சொன்னான், அந்த காட்டில் பழம் கொடுக்குற மரங்களை நான் இன்னும் பார்க்கலை. அதனால் என்னால் பழம் பிடுங்கி தின்னு கூட என்னால் பசியாற முடியலன்னு சொன்னான். அப்போ தான் அந்த வேட்டைக்காரன் ஒரு செடியை பிடுங்கினார். அதோட வேர் பகுதியில் நிறைய கிழங்குகள் இருந்துச்சு. அது அந்த இளம் அரசனுக்கு கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட அரசனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அடடா, பசிக்கு பழம் தேடி திரிஞ்ச நாம கிழங்கு செடியை பற்றி தெரிஞ்சிருந்தா எப்பவோ பசியாறி இருக்கலாமேன்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டான். பசியாறின அரசன், ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலி மாதிரியும் நல்ல அனுபவசாலியாகவும் இருக்கீங்க. எனக்கு அரண்மனைக்கு போகவோ இல்லை என்னோட பரிவாரங்களை கண்டுபிடிக்கவோ உதவி செய்யுங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த அரசன் தன்னோட கையில் இருந்த மோதிரத்தை கொடுத்து, இந்த மோதிரத்தை வச்சு என்னோட ராஜாங்கத்தில் என்ன வேணும்னாலும் சாதிச்சுக்கிட்ட முடியும். இதை என்னோட பரிசாக வச்சுக்கோங்கன்னு சொன்னான். அதை கேட்ட வேட்டைக்காரர், அப்போ இந்த நாட்டை ஆளுற உரிமையை எடுத்துக்கவான்னு கேட்டார். அப்போ தான் அவசரப்பட்டு தவறுதலான வாக்குறுதியை கொடுத்துட்டதை உணர்ந்தான் அந்த அரசன். உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்னான். உடனே அந்த வேட்டைக்காரர் அந்த மோதிரத்தை அந்த அரசனுக்கே திருப்பி கொடுத்துட்டு அவன் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பித்தார். அப்போ அவன்கிட்ட, உன்னோட ஆசை என்னன்னு கேட்டார். அதுக்கு அந்த இளம் அரசர் சொன்னார், நான் பக்கத்து நாட்டு அரசரை பற்றி என்னோட தந்தை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னோட புத்தி கூர்மையாலும் அனுபவத்தினாலையும் தொடர்ந்து நல்லபடியாக ஆட்சி செய்கிற அவரை மாதிரி ஆகணும்னு சொன்னான். அதை கேட்ட அந்த வேட்டைக்காரர் சத்தம் போட்டு சிரிச்சார். நீ இளம் வயதில் அரசனானது இயற்கையான விஷயம் அல்லது உன்னோட அதிர்ஷ்டம். ஆனால் அதுக்கான தகுதியை நீ வளர்த்துக்கிட்டே போகணும். அப்போ தான் நீ சொல்லுற மாதிரி நல்ல அரசனாக ஆக முடியும்னாரு. உடனே அந்த இளம் அரசன் சொன்னார், எனக்கு தான் நல்ல அறிவும் முதிர்ச்சியும் அனுபவமும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட தந்தை மறைஞ்சிட்டாரே, நான் என்ன செய்வேன்னு கேட்டான் அந்த இளம் அரசன். அதுக்கு அந்த வேட்டைக்காரர் சொன்னார், கவனம், எல்லா விஷயத்துலேயும் கவனம் வை. உதாரணத்துக்கு நீ வர்ற வழியில் பல மரங்களே இல்லைன்னு சொன்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனிதர்களுக்கு தேவைப்படுற மரம் எங்கே இல்லையோ அங்கே மனிதர்கள் நடமாட்டம் இருக்காது. அதனால் இந்த பகுதிக்கு மனிதர்கள் வரமாட்டாங்க. இந்த பகுதியிலேயே நீ சுற்றி திரிஞ்சது மிகப்பெரிய தவறு. அடுத்ததான் நீ பெரிய பரிவாரங்களோட வந்ததா சொல்லுற. அமைதியான காட்டில் மனித கூட்டம் வந்தால் பறவைகளும் மிருகங்களும் பயந்து வேறு இடத்துக்கு நகரும். அந்த சத்தத்தை கேட்டு நீ உன்னோட பாதையை மாற்றியிருக்கணும். அடுத்ததான் சூரியனோட கதிர்களை வச்சு நேரத்தை கணிச்சிருக்கணும். சூரியன் இருக்கிற திசையை வச்சு அரண்மனை இருக்கிற திசையையும் கணிச்சிருக்கணும். மிருகங்களோட அடர்த்தியாக அது போடுற எச்சம் மூலமாக கண்டுபிடிச்சிருந்தேன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு தண்ணீர் வழி இருக்கும். நீ பசியாறி இருக்கலாம்னு சொன்னார். தொடர்ந்து தனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக்கிட்டே போன இளம் அரசன், உங்களை மாதிரி அனுபவமும் அறிவும் எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டான். அதுக்கு அந்த வேட்டைக்காரன் சொன்னார், எல்லாமே பயிற்சி மூலமாகவும் தொடர்ந்து கற்பது மூலமாகவும் கிடைக்கும்.
அரச பதவி கிடைச்சதும் நீ கல்வி பயில்வதை நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன்னு சொன்னார். அந்த வேட்டைக்காரன் சொல்கிறது எவ்வளவு உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் அவனை தேடி அவனோட பரிவாரங்கள் அங்கே வந்துச்சு. இளம் அரசர் கூட வந்த படைத்தளபதிகள் இளம் அரசர் கூட இருந்த வேட்டைக்காரனை அடையாளம் கண்டுபிடிச்சு அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. குழப்பமான இளம் அரசர் அந்த வேட்டைக்காரர்கிட்ட நீங்க யார், ஏன் என்னோட பரிவாரங்கள் உங்களுக்கு மரியாதை செய்யாங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த வேட்டைக்காரன் சொன்னாரு, நீ எந்த பக்கத்து நாட்டு அரசன் மாதிரி ஆகணும்னு நினைச்சியோ அந்த அரசன் நான் தான் சொன்னாரு. அதிர்ச்சியான இளம் அரசன் அவரோட காலில் விழுந்து ஆசி வாங்கினான். அப்பதான் அந்த பேரரசர் சொன்னாரு, நான் சொன்ன விஷயங்களை மட்டும் கத்துக்கிட்டா என்ன மாதிரி ஆக முடியாது. இது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, அதையும் நீ தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அனுபவம் வாய்ந்த அறிஞர்களை உன்னோட கூட வச்சுக்க, அவங்கள துணையா இளம் வயசு சுறுசுறுப்பான இளைஞர்களையும் கூட வச்சுக்கன்னு சொன்னாரு. காட்டுக்கு வேட்டையாட வந்து தன்னோட மிகப்பெரிய உத்வேகம் கொடுத்த பேரரசரை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த இளம் அரசன் தொடர்ந்து கல்வி கற்று தொடர்ந்து பயிற்சியது மிகப்பெரிய பேரரசர் ஆனார்.